சிட்டுக்குருவியும். ஒரு பெரிய காட்டில் ஒரு யானை வாழ்ந்து வந்தது. அது மிகவும் பலமானது, ஆனால் சற்றே அகந்தையுடன் கொண்டது. அதே காட்டில் ஒரு சிறிய சிட்டுக்குருவி இருந்தது. அது மிகவும் புத்திசாலி மற்றும் நல்ல மனம் கொண்டது. ஒரு நாள் யானை குளத்தில் தண்ணீர் குடிக்கச் சென்றது. அங்கே சிறிய விலங்குகள் தண்ணீர் குடித்து கொண்டிருந்தன. யானை தன் பெரிய கால்களால் தண்ணீரை கலக்கி விட்டது. சிறிய விலங்குகள் பயந்து ஓடின. அதை பார்த்த சிட்டுக்குருவி, யானையே, நீ பெரியவனாக இருந்தாலும் பிறரை காயப்படுத்த கூடாது என்று மெதுவாக சொன்னது. அதற்கு யானை கோபமாக, நீ சிறியவள், எனக்கு அறிவுரை சொல்ல வருகிறாயா என்று கர்ஜித்தது. சில நாட்களுக்கு பிறகு யானை ஒரு ஆழமான பள்ளத்தில் விழுந்தது. அது வெளியே வர முடியாமல் உதவி கேட்டு குரல் எழுப்பியது. அதை கேட்ட சிட்டுக்குருவி எல்லா விலங்குகளையும் அழைத்தது. அவர்கள் சேர்ந்து கொடியையும் மரக்கிளைகளையும் கொண்டு வந்து யானையை வெளியே வர உதவினர். யானை வெளியே வந்ததும் மிகவும் வருந்தியது. ஆழ்ந்த கவலையில் இருக்கும் முகம். சிறியவளாக இருந்தாலும் உன் மனம் மிக பெரியது என்று சிட்டுக்குருவியிடம் சொன்னது. அந்த நாளிலிருந்து யானை எல்லோரிடமும் அன்பாக நடந்து கொண்டது. குழந்தைகளே, இக்கதையிலிருந்து நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டியது, அகந்தை நல்லதல்ல, எல்லோரையும் சமமாக மதிக்க வேண்டும். இது போன்ற கார்ட்டூன் வீடியோகளை பார்க்க ஏவிம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி.